கோவில் திருவிழாவும் கடைவீதிகளும். ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்திலிருந்த பழமையான சிவன் கோவில். வருடத்திற்கு ஒருமுறை நடக்கும் திருவிழாவே அந்த ஊரின் பெருமை. திருவிழா வந்துவிட்டால் காலை நேரத்திலிருந்து மாலை வரை மேளம், நாதஸ்வரம், அம்மன் கோஷங்கள் என்று அந்த ஊரே மகிழ்ச்சியில் மிதக்கும். அந்த திருவிழாவுக்காகவே கோவிலை சுற்றி நீளமான கடை வீதிகள் முளைத்துவிடும். பொம்மை கடை, மிட்டாய் கடை, கண்ணாடி வளையல் கடை, பஞ்சு மிட்டாய், அல்வா கடை, சுண்டல் போன்ற கடைகள் மற்றும் எங்கும் வண்ணங்கள், எங்கும் சிரிப்பு. அந்த ஊரில் மித்து என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு திருவிழா என்றாலே கோவிலை விட கடைவீதிதான் அதிகம் பிடிக்கும். அப்பா, அந்த பச்சை விசில் வாங்கித் தருவீங்களா? அம்மா, அந்த சின்ன குதிரை பொம்மை பாருங்க. அவன் கண்கள் ஒரு கடையிலிருந்து மற்றொரு கடைக்கு ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த நாளில் அவன் அம்மாவும் அப்பாவும் கோவிலில் விளக்கு ஏற்றுவதற்காக சிறிது நேரம் உள்ளே சென்றார்கள். மித்து மட்டும் கடைவீதியில் நின்று கொண்டிருந்தான். அப்போது ஒரு மூதாட்டி ஒரு சின்ன பூக்கடையை நடத்தி கொண்டிருந்தாள். தம்பி, அம்மனுக்கு பூ வாங்குவியா என்று சிரித்தபடி கேட்டாள். மித்து கையிலிருந்தது ஒரே ஒரு நாணயம். அவன் யோசித்தான், விசிலா, பொம்மையா, இல்ல பூவா? சிறிது நேரம் கழித்து அவன் அந்த மூதாட்டியிடம் சொன்னான், அம்மனுக்கு பூவே கொடுங்க பாட்டி. மூதாட்டி கண்கள் நனைந்தன. அம்மன் உன்னை ரொம்ப விரும்புவாள் தம்பி என்று சொல்லி ஒரு கூடுதல் பூவையும் அவன் கையில் வைத்தாள். அவன் அந்த பூக்களை எடுத்துக்கொண்டு கோவிலுக்குள் ஓடினான். அம்மன் முன் பூ வைத்தபோது அவன் மனசு மிட்டாய் சாப்பிட்டது போல் இனித்தது. வெளியே வந்தபோது அப்பா சிரித்தபடி அவன் கையில் அந்த பச்சை விசிலையும் குதிரை பொம்மையையும் வைத்தார். நல்ல மனசுக்குத்தான் நல்ல விஷயங்கள் கிடைக்கும் என்று சொன்னார். அந்த இரவு திருவிழா விளக்குகள் போல மித்துவின் மனசும் மின்னிக் கொண்டிருந்தது. கோவில் திருவிழா அவனுக்கு கடைவீதியின் சத்தத்தோடு மட்டுமல்ல, கருணையின் அர்த்தத்தோடும் நினைவாகிவிட்டது. நீதி. பொருட்களை விட நல்ல மனசு பெரியது. நல்ல செயல் செய்தால் நல்ல பலனே கிடைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். அப்பொழுதுதான் மேலும் இது போன்ற வீடியோ